அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற மெசஞ்சர் படத்தோட விமர்சனம். மெசஞ்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. ஆனால் அந்த ஃபோனுக்கு உரியவங்க செத்து போயிடுறாங்க. அந்த ஃபோனை அவளுடைய தோழி தூக்கி வச்சிருக்கிறா. அப்போ அவள் தான் அனுப்புகிறா அப்படின்னு போலீஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது. யாருக்கு வருது அப்படின்னா இந்த விபத்தில் இறந்து போன பெண் ஒன் சைடாக லவ் பண்ணால் அந்த பையனுக்கு வருது. அந்த பையன்தான் ஹீரோ. இந்த இறந்து போன பெண் ஏன் ஒன் சைடாக லவ் பண்ணுறா அப்படின்னா, இவளுக்கு கையில் அவங்க அப்பா வசதியான வீட்டு பெண், அந்த தோழி பிணம் புதைக்கிற தொழிலாளி. படத்தில் அவரை கூட வெட்டியான்னு சொல்கிறாங்க 1-2 இடத்துல. ஆனால் அந்த வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால நான் பிணம் புதைக்கும் தொழிலாளி கிராமத்தில் அவருடைய மகள் கயல், அவள் கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது, இறந்து போன ஆனந்தியோட ஃபோனு. அப்போ அவள் தான் அனுப்புகிறாருன்னு நம்ம லிவிங்ஸ்டன் தலைமையில் நம்ம ஸ்ரீராம் கார்த்திக்கு வேணுங்கிற போலீஸ் டீம். அது ஒரு நெருக்கமான உறவுக்காரர்கள். லிவிங்ஸ்டனோட அம்மா அவரை அங்கிள்லாம் என்னமோ கூப்பிடுது. ஆனால் நம்ம ஸ்ரீராம் கார்த்திக் ஹீரோ சார்னு தான் கூப்பிடுறாரு. இவங்க ஸ்ரீராம் கார்த்திகை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபோனை தேடி போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீராம் கார்த்திக் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்குது. அப்புறம் எங்கேருந்துடா மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த வெட்டியன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபோனையும் பொண்ணோடையே புதைச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை உன் பொண்ணு காட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் பள்ளி தோழிகள். ஆனால் படத்தில் பிணம் புதைக்கும் தொழிலாளியை வெட்டியான்னு சொன்னாலும் அவங்க வீட்டு பொண்ணை பண்ணையார் வீட்டு நடு வீட்டிலலாம் விடுறாங்க, போகிறாங்க வர்றாங்க. அதெல்லாம் ஊரில் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியல. கதையும் கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய கதை மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் இருக்குது பாருங்கள். உருவமே இல்லாத ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஹீரோயின். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு லவ். அந்த லவரும் அவரோட ஐடி கம்பெனியில் சென்னையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த காதல் பிரேக்கப் ஆகிடுது. இந்த பொண்ணு கிராமத்துலேருந்து ஃபேஸ்புக் மூலயமா பழகி, இன்ஸ்டா மூலயமா பழகி லவ் பண்ண ஆரம்பித்து தான் குலதெய்வமான ஐயனார்கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான் அவருடைய காதல் பிச்சுக்கிச்சு. இனி இவர் நமக்கு தான் ஃபோனில் அப்படி சந்தோஷமாக இருக்கும். தோழியோட ஒரு லாரி அடித்து தூக்க அந்த பெண் இறந்துடுறா. இறந்த பிறகு தான் இந்த ஹீரோவுக்கு மெசேஜாக வருது அந்த ஆனந்திக்கிட்டேருந்து. எப்பட்றா வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாங்க கதை. ஹீரோவுக்கு அந்த மெசேஜ் வர்றதுனால ஹீரோ அப்படி ஒரு பெண் இருக்கிறதா உருவப்படுத்திக்கிறாரு. அவர் உருவப்படுத்திக்கிட்டால் கூட பரவாயில்ல. அவருடைய அம்மா, அவருக்கு ஹெல்ப் பண்ண வர்ற போலீஸ் ஆஃபீஸர் லிவிங்ஸ்டன்னு, இன்னும் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அப்படி ஒரு கேரக்டரை உருவப்படுத்திக்கிறாங்க. உருவப்படுத்துறதுன்னா சீனில் ஆளே இல்லை, வெற்றிடத்தை கட்டிப்பிடிக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற கிராஃபிக்ஸ் உத்திகள்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு அழகான மங்கையை அந்த இடத்துல வச்சுருந்தா நமக்கு பார்க்க ரசிக்க பிரமாதமாக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பெண்ணோட சாந்தி முகூர்த்தம், கல்யாணம் பண்ணி தாலி கட்டி அச்சதை போட வச்சு சுற்றத்தை சாந்தி முகூர்த்தமும் பண்ணுறாரு. சாந்தி முகூர்த்தத்துக்குள்ளார ஆனந்தி கயலோட உடம்புல பூந்துக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ளார வராங்க. வந்த இடத்துல ஐயோ அப்படின்னு பதறாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்காக கயலோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு கயலை வெளியில் அனுப்புகிறாரு. கயலை வெளியில் அனுப்புகிற டைரக்டரு அந்த இடத்துல வேறு ஒரு உருவத்தை நமக்கு காட்டியிருந்தால் படம் பார்க்குற நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதை ஏதோ புதுமன் நினச்சிக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் சீன் அப்படியே பிளாக்காக காமிச்சப்போ நம்ம நெஞ்சும் பிளாக் ஆகி போயிடுது. என்னையா இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறீங்க, இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களே பாஸ், அட்லீஸ்ட் ஒரு கிஸ் பண்ணுற சீனையாவது வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு நம்ம நெஞ்சம் பதறுது. ஆமாம், அப்படி ஏங்க விட்டுடுறாரு? ஏதாவது சென்சார் ப்ராப்ளமா, அந்த சீனை விட்டுங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் தான் ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக விட்டேங்கிறாரு. என்ன கிரியேட்டிவிட்டியோ, எங்களோட இமேஜினேஷனுக்கு ஏதோ ஒரு உருவத்தை, ஒரு அரவத்தையாவது காட்டியிருக்கலாம், ஒரு சவுண்டையாவது காமிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் கிளைமாக்ஸில் இல்லவே இல்லாத ஒரு ஆளோட குழந்தைய பற்றி கையில் குழந்தைய கொண்டு வர்றதெல்லாம் நம்ப முடியாத ஹம்பக்காக இருக்குது. ஆனால் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது இந்த படத்தோட கதையும் கதையோட்டமும். அதுதான் மெசேஞ்சர். ஆக்டர் ஸ்ரீராம் கார்த்திக், இவர் தான் கன்னிமாடம் படம், இவர் இன்னொரு படங்கள்லாம் நடித்தார். இந்த படத்தில் சக்தி வேலனா நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அவரை முதல்ல லவ் பண்ணுற பொண்ணாக மனிஷா ஸ்ரீ, தீப்தி குமாரிங்கிற கேரக்டரில் அவங்க வராங்க. அடுத்து 2வது கிராமத்துலேருந்து லவ் பண்ணுற கிராமத்து தேவதையாக ஃபாத்திமா நகம், அவங்க ஆனந்திங்கிற கேரக்டரில் வராங்க. இது இல்லாமல் சைடில் லவ் பண்ணுற அந்த பிணம் புதைக்கும் தொழிலாளியோட மகளா கயல்விழி,
அவங்க வந்து அந்த கேரக்டரில் வர்ற வைஷாலி ரவிச்சந்திரன் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. 3 ஹீரோயினை வச்சுக்கிட்டு உருவம் இல்லாத உருவத்தோட ஃபஸ்ட் நைட் கொண்டாடி புள்ள பத்துக்கிற மாதிரி சீன் வச்சிங்கன்னா நாங்கள் எங்கே போயா முட்டிக்கிறது அப்படின்னு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா? தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இன்றைக்கி க்ரியேட்டிவிட்டிலாம் நல்லா இருக்குது, ஆனால் உட்காந்து ரசிக்கிற எங்களுக்கு அது க்ரியேட்டிவிட்டியாக தெரியணுமே அப்படின்ற கொஸ்டின் வருது. ஆனாலும் இந்த 3 ஹீரோயினை நினச்சிக்கிட்டு அந்த சீன்ஸை வந்து பார்க்குறப்போ காட்சிப்படுத்தல் சற்றே ரசிகர்களை படுத்தினாலும் ஒரு வித்தியாசமான க்ரியேட்டிவிட்டிக்காக இயக்குனரை பாராட்ட முடியுது. அது மாதிரி இந்த 3 ஹீரோயின் தீப்தி குமாரியாக வர்ற மனிஷா ஸ்ரீ, ஆனந்தியாக வர்ற ஃபாத்திமா நாகம், கயல்விழியாக வர்ற வைஷாலி ரவிச்சந்திரன் 3 பேருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான, அதாவது அழகிய கொண்டு வந்து நிறுத்தல டைரக்டரு, ஆனால் அவங்கள அந்த கேரக்டராக பொறுத்துறப்போ நமக்கு ரொம்ப பொருந்தி போயிடுது. ஆக்டர் ஜீவா ரவி அவர் தான் செல்வராஜா அந்த ஊரில் வந்து மிராசுதாரா பண்ணையாரா ஆனந்தியோட அப்பாவாக வர்றாரு. அதாவது ஃபாத்திமா நகம் அவங்களோட அப்பாவாக வர்றாரு. உண்மையாக ஜீவா ரவி வந்து அருமையான ஒரு அப்பா கேரக்டரு. அதேமாதிரி ஆக்டர் லிவிங்ஸ்டன் வந்து பிரபாகருங்கிற சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் இவங்க குடும்ப பிரச்சனையை தவிர்த்து அவர் வேறு எந்த பிரச்சனையுமே தீர்த்த மாதிரி தெரியல. வந்து போகிறார் படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பிவிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி பேனரில் பி விஜயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை ரமேஷ் இளங்காமணி அவர் தான் வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு. உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா சார்? கற்பனையை காட்சிப்படுத்தலில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிஸ்ஸின் ஒரு இளம் ரசிகர்களுக்கு இஷ்டமான சீன் வச்சுருந்தீங்கன்னா, அதுவும் ஃபஸ்ட் நைட் சீன் வைக்க வாய்ப்பு இருந்தும் அதை நீங்கள் விட்டிருப்பது என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன மாதிரி இன்னும் சில பத்திரிகையாளர்களையும் ஏற்றுக்க முடியல. பாலகணேசனோட டிஓபி, அபுபக்கரோட மியூசிக், அபுபக்கர் எம்மோட மியூசிக் தாங்க இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுமாதிரி பிரசாந்த் அவருடைய படத்தொகுப்பில் பின்பாதியில் உருவம் இல்லாமல் ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ஒரு ஹீரோயின்னு 3 பேர் இருந்தும் ஹீரோ கட்டி பிடிக்கிற பொண்ணுக்கு உருவமே கிடையாது. அட்லீஸ்ட் கிராஃபிக்ஸு ஏஐ இதில் கூட உருவம் இல்லை. செத்தா என்னங்க கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆவியை அணைச்சி அதை கர்ப்பமாக்கி வாடகைத்தாயோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழந்தைய உண்டாக்குறாரு. குழந்தைய காமிக்கிறீங்க, அந்த தாயை காமிக்கணும்ல, அதை காமிக்கல. நாயா அலையுது நம்ம மனசு என்று சொல்லுது. ஆர்ட் டைரக்ஷன் பாலசுப்ரமணியனோட ஆர்ட் டைரக்ஷன் அருமையாக இருக்குது. ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். ஆனால் காட்சிப்படுத்தலில் ரசிகர்களை ரொம்பவே படுத்துடுறீங்க அப்படின்றத சொல்லி, அதுமாரி அந்த ஃபோனை தேடி வர சீன்லாம் ஆரம்பத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வரமாய் வந்தால் என் உலகில் காதல் எனும் உலகில் தேவதை நீங்கிற அந்த பாட்டெலாம் அந்த மியூசிக் டைரக்டர் நான் சொன்னீங்களா, உண்மையாகவே இந்த படத்தில் வந்து நம்மளை உட்கார வைக்கிறது ஸ்ரீராம் கார்த்திக்கு அந்த 3 ஹீரோயின்ஸோட நடிப்பு, இதுமாதிரி லிவிங்ஸ்டன் இவங்களோட நடிப்பு. லிவிங்ஸ்டன் வந்து போகிற போக்கில் காமெடியாக உன்னால் நானும் அந்த பொண்ணை ரசிக்கணுமான்னு சொல்கிறது. அதுமாதிரி இந்த படத்தோட பாலகணேசனோட ஒளிப்பதிவு, அபுபக்கரோட மியூசிக்கில் தான் நான் சொன்னீங்களா பாடல் வரமா வேந்தா என் உலகில் காதல் எனும் உலகில் தேவதை நீயே, அந்த பாடல் அருமையாக இருக்குது. இப்படி இந்த படத்தில் நிறையும் குறையும் நிறையவே இருக்குது. ஆனாலும் மெசஞ்சர் இன்னும் சற்று கதையில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை காட்சிப்படுத்தலையும் காமிச்சிருந்தா மெசஞ்சர் நம்மோட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக, அதுவும் ஸ்வீட்டான வாட்ஸ்அப் மெசேஜாக இல்லை இன்ஸ்டா மெசேஜாக நமக்கு இனித்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். ஆனாலும் மெசஞ்சரை ஒரு முறை மெனக்கட்டு போய் பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.